சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாசிமகன் யூடியூப் சேனல். தொகுத்து வழங்குபவர் சேவைச்செம்மல் டாக்டர் சுபசிவ பெருமாள் யாதவ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து பாருங்கள். தினமும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த மாத நிகழ்ச்சிக்கு ஊக்குவிப்பவர் எதுகுல காவலர் பே. அசோக்குமார் யாதவ், சுதந்திர பாலிடெக்னிக் கல்லூரி, காளையர் கோவில், காலக்கண்மாய், சிவகங்கை மாவட்டம். ரத்தத்தின் ரத்தமான சொந்தங்களுக்கு என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். பல சிறப்பு பெற்றவன். எனவே சகசிரச்சித்தின் சந்ததியினர் ஹேஹேய யாதவர்கள் எனப்பட்டனர். கிறிஸ்துவின் சந்ததியினர் தங்களை சாதாரணமாக யாதவர்கள் என்று அழைத்துக் கொண்டார்கள். அணுக்கள் அவர்களின் சந்ததியினர் புகழ்பெற்ற மகாமானஸ் என்ற மன்னனுக்கு பிறகு யுனிமாத்தினிக் என்று அவனது பிள்ளைகளின் பெயர் வழியில் இரண்டாக பிரிந்தார்கள். யுனிமா என்ற கிளையினர் பஞ்சாபில் பல ராஜ்யங்களை உருவாக்கி ஆண்டனர். திதிக்க கிளையினர் பீகாரில் ஒரு பலமான ராஜ்யத்தை உருவாக்கி ஆட்சி செய்தனர். பௌரவர்கள் மத்திய பிரதேசத்தில் வளர்ந்து பலமான ராஜ்யங்களை உருவாக்கி ஆட்சி புரிந்தனர். இந்தியா பூரா இவங்க தான். நகுஷா had 6 or 7 sons by one woman, விரிஜா. இந்த ஒரே அம்மாவுக்கு 6-7 குழந்தைகள் இருந்தார். Only 2 sons are important, யதி அண்டு யயாதி. மேலே தமிழில் சொல்லியாச்சு. இது வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்டதை படிக்கணும். யதி அண்டு யயாதி. Yadi the eldest became a mini and give up the kingdom, and Yayadi succeeded to it. Yayadi had 2 views, dynamic. Daughter, Yayadi had 2 views, Devayani, daughter of the great Bhargava Sri. Usman Sugar and Sarnisa, daughter of the Daitya Janava Anura, King Vishaparvam, the former bore 2 sons, Yadu and Durvasan, and the latter 3, Suryo, Anus, Buru, Yayadi, divided his terrorists among them, so that his kingdom developed into 5 kingdoms
and from his son were decided by the 5 famous royal lines of the Yadus called Yadavas, Durvas and Durus, Anus and Anuvas and இவங்கெல்லாம் வந்து அந்த பிள்ளைகளாக இருந்தால் கூட அவங்க வந்து 5 ராஜ்யம் தான் அவங்களுக்கு கொடுத்தது. ஆனால் நிறைய ராஜ்யங்களை உருவாக்கி ஒரு டைனாமிக் பர்சனாக இருந்திருக்காங்க எல்லாமே. Yadu had 5 or 6 sons, but only 2 are important. Sastrajit or Sasarada and Koristo. With them the Yadavas divided into 2 great branches. இங்க 2 பிரிவா பிரிறாங்க. Sasanishit decided were named after his grandson Heheus and were well known as Heheus, Choristus, discontinuous and had no special name but were known particularly as the Yadavas. The Anus, after Anus, 7th name successor, Muhammad divided into 2 branches and 2 sons, Urima and Tetkisu. The former French established various kingdoms in the Punjab and later founded a kingdom in Caste, Bihar. The Burwas gradually developed and established a number of kingdoms in Madhya Pradesh. யார் எழுதுன்னு கேட்டால் historical theory by B.E. Perichitter, M.A. Indian Civil Service, retired, late Judge High Court, Calcutta. முதல்ல இதில் பண்ணி அவர் கல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்காரு. அவர் பேர் வந்து B.E. பெரிச்சிட்டர், எம்ஏ பட்டதாரி. வரலாறு மேலே சொல்லப்பட்ட கருத்துக்களை ஆராயும் பொழுது யாதவர்கள் ஆரியர் அல்ல. யாதவர்கள் வந்து ஆரியர்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, ஆரியர்கள் அல்ல என்பது தெளிவாக தெரிகிறது. ஆரியர்கள் வருவதற்கு முன்பே இங்கு வாழ்ந்து வந்த பழங்குடியினர் காலப்போக்கில் ஆரியர்கள் இவர்களோடு இணைந்து விடுகின்றனர். ஏற்கனவே கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கும் கூட இந்த ஐயங்கார் வந்து யாதவர்களை வெறுக்க மாட்டாங்க. அது ஒரு கட்டத்தில் சண்டை போட்டு அதுக்கு பின்னாடி நம்மகிட்ட சமரசமாகி ஒன்றும் வாழ்ந்துருக்காங்க கங்கை நதி கதையில். இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு கொண்டு வரேன். இது நீண்ட ஒரு பகுதி.